நம்ம நேரலுக்கான சேனலில் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள் 3 மாதம் முன்னாடியே பேசியிருப்பேன். சங்கீதாவில் எந்த பேட்டி கொடுக்கலங்க, கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க. அவங்க ஃபேமிலிகள் ஒரு நல்ல செய்தி வரப்போது ரசிகர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி அமையும் தான் நான் நினைக்கிறேன். வந்த தகவல் அதுதான். நீங்கள் விஜய் அவர்கள் பேசின ஸ்டைலு போன பாதையில் தான் தனுஷ் போனார், இப்போ வர்றாரு அந்த லைனில் சூர்யா அவர்களும் அதுதான் பேசுகிறாங்க. ஆனால் இவங்க ஏதாவது ஒரு ரூட்டில் ஏதாவது கனெக்ஷன் பண்ணி இதே ஒன்று த்ரெட் பண்ணுற அளவுக்கு தான் அதை வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அது பார்த்தோன்னே திருச்சி அந்த போஸ்ட்டுங்கிட்ட வந்து நான் கூட 13-12 கிலோமீட்டர் மேலே ஓடுவேன் அப்படின்னா அவரு வந்து கிரவுண்டை சுற்றி போடுறீங்க, கிரவுண்டுக்கு வெளியில் சுற்றுவேன், நான் ஒரு ஏரியாவே சுற்றுவேன். வணக்கம் சார். வணக்கம். நேயர்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜேசன் சஞ்சய் இன்டர்வியூ கொடுப்பாரு, அது உண்மைதான், ஆனால் அது வந்து பாசிட்டிவாக தான் இருக்குன்னு சொன்னீங்க. அது நடந்துச்சு சார்? அதான் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சேனல் நிறைய பேசியிருக்கோம். அப்போ குறிப்பாக சொல்கிறது, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே வீட்டில் சொல்லியிருக்கோம், சங்கீதா பேட்டி கொடுத்துட்டாங்க, சஞ்சய் பேட்டி எதுவுமே கிடையாதுங்க. ஆனால் ஜேசன் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, வெயிட் பண்ணுங்க, அது வந்து பாசிட்டிவான ஒரு இன்டர்வியூவாக இருக்கும், வெயிட் பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. பிரபல யூடியூப் சேனல் ஒன்று பண்ண விஷயம், கிட்டத்தட்ட 3 பார்ட் எபிசோடு போட்டாங்க. ஏகப்பட்ட மில்லியன்ஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே அவர்கள் வந்து ஜேசன் பேசுறது பார்த்தோம்னா ஒட்டு மொத்தமாக விஜய் அவர்களுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சரியான ஒரு ஆப்பு வச்சுருக்காரு. அந்த ஆப்பை யாருமே ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இனிமேல் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் பேசுவாங்க, விஜய் அவர்களை பற்றி அப்படி இருக்கார் இப்படி இருக்கா அது இதுன்னு ஒரே லைனில் முடிச்சிட்டார், சொல்லி முடிச்சிட்டார். அதுக்கு தான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. அதை ஏன்னா அவர் நினச்சிருந்தா டாக்டராக போயிருக்கலாம், பெரிய தொழில்துறை போயிருக்கலாம், ஃபாரின்லேயே செட்டிலாக இருக்கலாம். பட் அது விரும்பல. அவர் இண்டஸ்ட்ரியில் அப்பா இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்குன்னு விருப்பப்பட்டார். அப்போ தான் ஹீரோவா சான்ஸ் வரும்போது தான் உன் விருப்பமானு சொன்னாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் அவர்களுடைய அந்த ஷூட்டிங்லாம் ஜேசன் போன அனுபவங்கள் நிறையா இருக்குது. சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டது, தாத்தா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது, பாட்டி அவங்க படம் பண்ணும்போதெல்லாம் கூட போய் இருந்தது, அவரே சொல்லியிருக்காரு. அந்த நடுக்கம்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்தமாக எனக்கு கிடையாது. எனக்கு மீடியாவில் அப்படின்னா இன்ச்சு பை இன்ச்சாக வந்து விஜய் அவர்களோட போய் நம்ம யார் என்ன விஷயத்துக்கு 1 by 1 ஃபுல்லாக கற்றுக்கிட்ட விஷயத்த தான் அவர் ஷேர் பண்ணும்போது தான் இப்போ நம்ம சிக்மா எடுத்திருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ் ஒரு பக்கம். அரசியல் ரீதியாக சினிமா கலைத்துறை சம்மந்தப்பட்டவும் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஜனநாயக படத்தில் அடிக்கப்பட்ட விஷயம் எல்லாமே அவர் மனசுக்குள்ளே இருக்காது. அதன் விளைவாக தான் வந்து பேசின விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்பா மேலே எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு பிரியம் இருக்குது, பாசம் இருக்குங்கிறத இதை விட ஒரு பையன் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? தங்க மாதிரி வளர்த்து வச்சிருக்காரு சொல்ல போனால். ஏன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். அவர் மெச்சூரிட்டியான ஸ்பீச்சை முதல் பார்த்தீங்களா? இந்த வயசுக்கு ஏதோ பெரிய இதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வேறு ஜேசன் ஜெய்க்கு. இன்னும் ஏகப்பட்ட இன்டர்வியூ கொடுத்தது மாதிரியும் பல பேரை பார்த்த அனுபவங்கள் மாதிரியும் அவருடைய ஸ்பீச்சு தெளிவாக கேள்வி கேட்ட உடனே பதில் டக்கு யோசித்தே பதில் கிடையாது. ஹாலிவுட்டுக்கு போனால் யாரை கூப்பிட்டு போவீங்க? எனக்கு அப்பா கூப்பிட்டு போவேன், அவ்வளோதான். அப்பாவு மிகப்பெரிய ஒரு தமிழக மக்கள் கொடுத்தது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள். அப்பாவுக்கு இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை விட எனக்கு அதை விட இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார். இதே தான் நான் ஜேசன் சஞ்சய் சொன்னது தான். ஜேசன் சஞ்சய் பேசின அந்த குரல் வந்து அவருடைய தங்கை பேசினதாகவும் சங்கீதா அவருடைய குரலாக தான் நான் பார்க்குறேன். இப்போ எந்த இடத்துலையுமே விட்டு தரல. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை வருது, அவர் குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்துருக்கு, நான் பார்த்துக்கிறேன்டார், அவ்வளோதான். இதை போய் அதை வச்சு நீங்கள் நகர்த்துனீங்கன்னா, ஏன்னா உங்கள் பிள்ளை உங்கள் அப்பா தேர்றாரு, மனைவி உங்கள் கவனம் தேர்றாங்கிற விஷயங்கள்லாம் பேசும்போது இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. சரியான நேரம் வரணும். ஏன்னா நீங்கள் எல்லா நேரத்துலையும் பேசுனா அது மற்றவர்கள் நிறைய பேர் அப்பப்போ பேசிகிட்டே இருக்காங்களே, அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஒரு வார்த்தைனாலும் நச்சா இருக்கணும். விஜய் சார் ஸ்டைலில் அதை விட ஒன்று அதிகமாகவே பேசுகிறாருங்க. நான் கூட ரொம்ப விஜய்ஸோட நிறைய பழகிருக்கேன். நம்ம படங்கள் ஒரு பண்ண பார்த்தோம்னா நின்று நிதானமாக பேசுவார், யோசித்து தான் பதில் சொல்லுவார். எடுத்தோன்னா டக்குன்னுலாம் பேசுகிற மாதிரி யார் மனசையும் புண்படுத்தவே மாட்டார். அரசியல் கூட யாரையும் விமர்சனம் பண்ணி பேசுனார பார்த்தீங்களா? யாருமே கிடையாது. ஸோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தான் நான் ஜேசன் அவர்களை பார்க்குறேன். கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு தளபதி சினிமாவில் அரசியலுக்கு போயிட்டார் அப்படின்னா அங்கே முதலமைச்சராக இருக்கார். உங்களுக்கு இங்கே ஒரு குட்டி தளபதியாக ஜேசன் வந்திருக்காரு அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார். அது ஒன்று அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜேசன் சஞ்சய்க்கு விஜய் ரசிகர்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு. சிக்மா ரிலீஸ் அப்போ கூட நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த டே செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ உலகம் பூராமே, அதனுடைய விழாவாக தான் ஜேசன் படத்தினுடைய சிக்மா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே இருக்குன்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். கமெண்ட் செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் ரசிகர்கள், ஃபுல்லாக பாசிட்டிவான கமெண்ட். இதில் என்னங்க இருக்குது? விஜய் ரசிகர்கள் தான் இருப்பாங்க, கண்டிப்பாக ஜேசன்ஸ்க்கு வருவாங்க.
அதெல்லாம் நேச்சுரல் உங்களுக்கு அதை. சரி சொல்லியிருக்காரு, இன்னும் நான் நடிக்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷனில் இருக்குங்கிறத சொன்னதும் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. எஸ், ஏன்னா அடுத்த ஹீரோ போகிறாரு. ஃபஸ்ட்டே ஹீரோவாக இருந்தால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அவருக்கு. நான் டெக்னிக்கலாக நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஆசை அவர் மனசில் இருந்தது. அதுதான் டைரக்ட் பண்ணாலும் சரி, நீ ஆக்ட் பண்ணாலும் சரி, விஜய் அவர்கள் சொன்னது. சங்கீதா அவர்களும் அதுதான் சொன்னது, அவங்களோட தங்கையாக தான் சொன்னாங்க. ஸோ இப்போ அவர் தேர்ந்தெடுத்தது அடுத்த ஒரு 3 படம் அவருக்கு ஹீரோ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது, கையில் இருக்குது, அது வர்றார். ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டே பார்த்தோம்னா சிக்மாண்டர் ஒரே வார்த்தை. ஸோ அடுத்து ஹீரோ வாய்ப்புகள். அதனால் அந்த இன்டர்வியூவில் பார்க்கும்போதும் சரி, இனிமேல் யாராவது பேசுவாங்களா, பேசுறதுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இனிமேல் விஜயை நம்ம என்ன பேச போகிறோம், குடும்பத்தை பற்றி பேச முடியாது, பிள்ளையை பற்றி பேச முடியாது, மனைவி பற்றி பேச முடியாது. ஜெயிக்க மாட்டாருன்னு பேச முடியாது, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. 3 மாதம் ஆகி போச்சு, அடி தூள் பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாடு பூரா. அதுதான் இப்படி. அதாவது தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பேசும்போது, எங்கள் முதலமைச்சர்னா இப்படி தான் இருப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எதிர்பார்த்துருக்காங்க. அப்படி நடந்துக்கிறாரு விஜய் அவர்கள். இல்லை, மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது கூட ஒரு அம்மா வர்றாங்க, அவங்க கூட கேஷுவலாக பேசுறதெல்லாம் நம்ம அந்த பையன் ஒருத்தர் வந்து உட்கார வைக்கிறது எவ்வளோ போறாரு பற்றி எழுந்திரிச்சுன்னுட்டு உட்காருப்பான்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து இந்த ட்ரெயினில் போனது, பஸ்ஸில் போகிறது, ரோட்டில் நடக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஆசை அவருக்கு. வாய்ப்புகள் இல்லை. முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு மக்களாக சேர்ந்து போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சினிமா நடிகராக இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு பாதுகாப்புலாம் கொடுத்தெல்லாம் இருக்க முடியாது. அதனால அவரால் எங்கேயுமே வெளியில் ஃப்ரீயாக வர முடியல. கூட்டம் சேரும். நீ தேர்தலுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை போது எந்த கூட்டம் சேரும் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்னொன்னா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுறாரு. நீங்க கொடுத்த வாய்ப்புங்கிறாரு. இது எனக்கு வந்து நான் உருவாக்கி இல்லை, நீங்க கொடுத்த வாய்ப்பு அது. அப்போ நான் அதை உங்களுக்கு நான் திரும்ப செய்யணும். இப்போ சூர்யா பேசும்போது ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரியே தெரியுது. அது நேற்று வந்து விஸ்வநாத் சென்ஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கோயம்புத்தூர் பட் கூட காமிச்சிருக்காரு, அது ஒரு பக்கம். ஆனால் இங்கே குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, என்னுடைய பிறந்தநாளையும் நான் கொண்டாடலை, எந்த உதவியில் யாருக்கு நான் செய்யலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன்னா 23ஆம் தேதி ஜனவரி ரிலீஸ் அன்னைக்கு அவர் பர்த்டே. தனுஷ் அவர்களுக்கு 28 பர்த்டே. அவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலை. காரணம், விஜய் அவர்கள் மேலே ஒரு தனி மரியாதையே இருக்குது அவருக்கு. நீ அரசியல் நாளைக்கு வர்றாரு வரலைங்கிறது வேற விஷயங்க. இப்போ வந்து அவருடைய தேவையில்லாமல் விஜய்க்கு எதிராக நான் அரசியல் ஆரம்பிக்கிறேன்னா பேசுகிறேன்ற ஒரு எண்ணம் போயிடக்கூடாதுங்கிறதுனால, நான் அவருடைய ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா விஜய் ஹீரோ நடிக்கும் போது அவர் தான் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக சூர்யா பண்ணுறார். ஃபஸ்ட்டு என்றே விஜய் அவரோட படத்தில். அப்போ அந்த பிறந்தநாளை கொண்டாடலைங்கும் போது இங்கே தனுஷ் பிறந்தநாளை முன்னிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து நலத்திட்டங்கள் கொடுத்து இது வரைக்குமே வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு வாழ்த்து எடுத்து ஒன்று சொல்லலாம் கடந்து போனதை பார்த்தோம். அதனால் சூர்யாவோட பிறந்தநாளையே நான் எதற்காக கொண்டாடுங்கிறத பேர் சொல்லாமல் முடிச்சிட்டார். நான் அப்படி தான் பார்க்குறேன் நான் அதை. பட் அதனால நல்லா கொஞ்சம் சில அரசியலில் பொடி வச்சு பேசின மாதிரி இருந்தது. இத்தனை பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இத்தனை பேர் வந்து குழந்தைங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க பாருங்க, நிறைய சிஎம் அவருடைய ரெஃபரன்ஸே இருந்தது. பேசுகிற ஸ்டைலு அவங்க விஜய் சார் என்னென்ன பண்ணாரோ அதே பேட்டர்னில் அதே மெத்தடில் தான் போகிறாங்க. அதே மாதிரி அவர் பேசுறது கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, சேஃப்டியை வீடு பேசுறீங்க, அதுதான் நீங்கள் எல்லாமே பெண்கள் வழி விடுவீங்க போகும்போது விஜய் சார் பேசுகிறார். அவர் ஆட்டின் விடுற ஸ்டைலில் வந்து இவர் வேற மாதிரி ஒரு ஆட்டின் விடுறாரு. நீங்கள் விஜய் அவர்கள் பேசின ஸ்டைலு போன பாதையில் தான் தனுஷ் போறாரு, இப்போ வர்றாரு அந்த லைனில். சூர்யா அவர்கள் அதுதான் பேசுகிறேன் நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அந்த காலத்தையே மாற்றி விட்டார் இப்போ உங்களுக்கு. ஸோ அதனால் விஜய் அவருடைய வந்துட்டுன்ற நோக்கத்தில் இவருடைய ஆசை இருக்குது. பார்க்கலாம் என்னன்றதை. இப்போ சங்கீதா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோர்ட்டில் ஒரு இன்டர்வியூலாம் கொடுக்க போகிறாங்க. ஏதோ ஒரு பூகம்பம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. கட்சியில் பார்த்தா எதுவுமே வேற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏங்க அவங்க ரொம்ப அமைதிங்க. விஜய் அவர்கள் எப்படி நம்ம இப்போ ரொம்ப சிந்திச்சு பேசுவார், ரொம்ப பேச மாட்டான்னு சொன்னோமா, சங்கீதா அவர்கள் கிட்டத்தட்ட அதே தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த சின்ன பிரச்சனை வந்தது உண்மைங்க, பார்த்துக்கிறேன்ட்டார், ஓகேங்க. ஆனால் அதை வந்து கூட சைலண்டாக தான் அவங்க ட்ராவல் பண்ணாங்க. கோர்ட்டு போனது யாருக்குங்க தெரியும்? டிசம்பர் மாதம் கொடுத்து பிப்ரவரி மாதம் லீக் பண்ணுறாங்க. 3 மாதம் கழிச்சு லீக் ஆகுது. அதை எதிர்பார்க்கல, அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சங்கீதா பேட்டி கொடுத்துட்டாங்க, விஜய் கிளிக்க போகிறாங்க, ஜேசன் சஞ்சய் கொடுக்க போகிறாங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. அந்த கணக்கு நான் அதை தான் சொல்லியிருந்தேன். நம்ம நேரலுக்காக நம்ம சேனலில் பேசுனதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள், 3 மாதம் முன்னாடியே பேசியிருப்பேன். சங்கீதா அவர்கள் எந்த பேட்டி கொடுக்கலங்க, கொடுக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க அவங்க முதல்ல. அது இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு அமைதியாக ஒன்று போயிட்டு இருக்குன்னு வர சொல்லிட்டு. எஸ், அது கொஞ்சம் சைலண்டாக ஒரு ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. நான் அதையும் பர்டிகுலராக சொல்லியிருந்தோம் நம்ம அதை. ஏன்னா விஜய் அவர்களுடைய பார்க்க போகும்னா தன்னுடைய ஃபேமிலிக்கு அவர் மனு கொடுக்கும்போது கூட ஃபேமிலிக்கு நான் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணியிருந்தேன், சங்கீதா அவர்களுக்கு, பொண்ணுக்கு, பையனுக்கு, அப்பா அம்மாவுக்கு எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து அது நோட் பண்ணி சொன்ன விஷயம் நமக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபீஸ் கட்டுறத விட காசு கொடுக்கலன்னாங்க. கடைசியில் பார்த்தா சங்கீதா அவர்களுக்கு வந்து 8 கோடி ரூபாய் கொடுத்துருக்காருன்னு காட்டினோடனே
எல்லாம் ஆஃப் ஆயிட்டாங்க சார். அதுதான் இவர் சம்பாதிக்கிறது எல்லாமே ஃபேமிலிக்குன்ட்டார். ஃபேமிலியில் தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஜேசன் பேசுறதுல புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்பாவை எந்த இடத்துலையுமே விட்டு தரதுக்கு அவர் தயார் இல்லை. ஜேசன் சஞ்சய் மனைவி திவ்யா பொண்ணையும் விட்டு தரதுக்கான வாய்ப்புகளே விஜய்கிட்ட கிடையாது. அவருடைய இலக்கு சினிமாவில் இருந்த வரைக்கும் இருந்தாங்க. சில பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனார். இது நோக்கி போயிட்டு இருக்காரு. ஜனநாயக படத்தினுடைய கண்டென்ட் எடுத்தது காரணமே திவ்யா மேலே அளவுக்கு அதிக பாசம் வச்சிருந்த பொண்ணு மேலே. லைன் எடுத்தது அதான் காரணம். அதனால் இவர்கள் எல்லாமே இன்னும் கூடிய விரைவில் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அவங்க பொண்ணு கூட ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்களா கேள்விப்பட்டேன்ல. எஸ், அதில் ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகம் உங்களுக்கு. அதை ஜேசன் சொல்லும் போதே பார்த்தோம்னா அவங்க இங்கே படிக்கும்போது நான் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தேன். திரும்பி நான் இங்கே எல்லாம் வரும்போது அவங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. விரைவில் வரப்போகிறாங்க. சொல்லலை அவங்க ஃபேமிலிகள் ஒரு நல்ல செய்தி வரப்போது. ரசிகர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி அமையும் தான் நான் நினைக்கிறேன். வந்த தகவல் அதுதான். நான் அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன். அதனால் சங்கீதா அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியுது ஜேசன் சஞ்சய் மூலமாக. அதாவது சங்கீதா அவர்களுடைய வாய்ஸ் தான் ஜேசன் சஞ்சய். அதே தான் மறுக்குறளாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போவும் சொல்லிக்கிறேன், ஜேசன் சஞ்சய் இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்தது மாதிரி நீங்கள் சிக்மா படம் ப்ரமோஷனுக்கு வந்து பேசுனது தான். நான் அதுக்குள்ளே அப்பா இழுத்தார், ஃபேமிலி இழுத்துருக்காருல்ல உங்களுக்கு. இப்போ யாராவது பேசுவாங்களா? பேசுகிற எல்லாத்துக்குமே பிளாஸ்டர் போட்டார்ல. நீ பேசுறது வாய்ப்பே இல்லைல்ல. அது மாதிரி சங்கீதா அவர்களும் விரைவில் பேசுகிற வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு செய்தி எனக்கு வருது. கண்டிப்பாக ஜேசன் எப்படி வந்து பேசுனாங்களோ அதே மாதிரி சங்கீதா அவர்களும் பேசுவாங்க. இப்போ ஜேசன் பேசுனதுக்கு பிறகு யாராவது வந்து பேசுறது வாய்ப்பு இருக்கா பார்த்தீங்களா? வேற மாதிரி சொல்லியிருந்தாலும் இந்நேரம் போட்டு வேற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க சார். இல்லைன்னா சஞ்சய் கூட சொல்லியிருக்கலாம், நீங்கள் இன்டர்வியூ எடுங்க, ஆனால் எங்கள் அப்பா பற்றி டாப்பிக்கே இல்லாமல் இன்டர்வியூ எடுங்க கூட சொல்லியிருக்கலாம். கேள்வி கேட்டதுக்கு வந்து அதை கடந்து கூட போயிருக்கலாம். ஃபாரினுக்கு போனால் ஏதாவது பண்ணால் அப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் அது சம்பந்தம் யோசிக்கலைங்கன்ட்டு கூட அதை கடந்து போயிருக்கலாம். அதை கடந்து போயிருந்தாருன்னா இந்த பிடிக்காத குரூப் வெயிட் பண்ணுறாங்கல்ல, எந்த அளவுக்கு திரும்ப கிரியேட் பண்ணி மாற்றிருப்பாங்க. அதுக்கு தான் முற்றுப்புள்ளியை வச்சார், நெத்தடியாக வச்சிருக்காரு. இனி யாரும் விஜய் அவர்களை பற்றி பேசுறது வாய்ப்புகளே கிடையாது. நாங்கள் அவர் கூட தானே இருக்கோம், எங்க ஃபேமிலி மொத்தமே சிஎம் சார் கூட தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படிங்க போக முடியும் மாதிரி இருந்தது. ஆமாங்க, குடும்பங்க ஒரு அழகான குடும்பம் நல்லா இருக்கு, போயிட்டு தான் இருக்கு டிராவலிங்கு. எல்லாம் ஒண்ணுக்குள்ள வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா ஜேசன் பேசின வாய்ப்புகள் இருந்திருக்காது உங்களுக்கு. அதை இல்லையா? அதை தான் நான் பார்க்குறேன். கூடிய விரைவில் ஜேசன் சஞ்சய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒரு இன்டர்வியூ வரும், ஒரு செய்தி வருது. அது ரொம்ப பாசிட்டிவான செய்தியாக மாறும். அப்போ நீங்கள் வந்து ரசிகர்களுடைய கொண்டாட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது பாருங்க நீங்கள். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாருக்கும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி எங்கெங்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஜேசன் முட்டுப்புள்ளி வச்ச மாதிரி அவங்க முட்டுப்புள்ளி வைப்பாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு டைம் வரணும். சிக்மாவுடைய ஒரு ஆடியோ லான்ச் வரப்போகுது. இங்கே சில தகவல் வருது நமக்கு பாசிட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம தெளிவாக பேசலாம் நேரில். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தப்பாக யாரோ கைடன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் கூட வந்தது. அதாவது தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அவங்கள தப்பாக சில பேர் கைடன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒருத்தர் மேலே ஒரு கொஞ்சம் கோவம் இருக்கும்போது அந்த கோவத்தை தூண்டி விடுறது. நல்லா எரியிற விளக்கில் வந்து இன்னும் எண்ணெய் ஊற்றி திரியை விட்டா கும்பு கும்புன்னு எரியும்ல, அந்த மாதிரி சில தகவல் போனது. இல்லைன்னா 3 மாதத்துக்கு அப்புறம் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு? அதை கோர்ட்டில் சப்மிட் பண்ணதை, அதுவும் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் வெளில அனுப்பிச்சிட்டு நானும் அவரு ஜட்ஜு நீதியரசர் வீடியோ காலில் பேசணும் மாதிரி தான் அவங்களுடைய நோட் பண்ணதுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப மைனூட்டாக இருக்காங்கன்றத நம்ம புரியுதா நமக்கு? அதையும் த்ரெட் பண்ணி எப்படியாவது வெளில கொஞ்சம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பேசப்பட்டாங்க. அது எல்லாமே வாயை திறக்கல, அவங்க எதுவும் பேசலை. ஆனால் இப்போ ஜேசன் இந்த மாதிரி பேசும்போது இதுக்கு மிகப்பெரிய ஆணித்தரமாக ஒரு ஃபுல் ஸ்டாப் பார்ப்பாங்க. அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பற்றி பேசிட்டாரு. அம்மா வந்து எங்கே போனாலும் எங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுருப்பாங்க. இதை நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி பேசினா அவங்க அவ்வளோ சீத்தை விட மாட்டாங்க, சாப்பாடு கூட அவங்க கையால் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நீங்களும் மாசமாக பார்த்துருந்தாங்க. அதாவது திவ்யையும் ஜேசனையும் 2 கண்ணு மாதிரி பார்த்துருந்தாங்க சங்கீதா அவர்கள். ஏன்னா இவர் வந்து அது ஷூட்டிங் போயிடுவாங்க, வெளியூர் போயிடுவாங்க, அந்த ஒர்க் பண்ணணும். இப்போ வீட்டோடைய ஃபேமிலி கூட சங்கீதாவில் பார்த்துட்டேன். அதுதான் ஜேசன் சொல்கிறது. அதுதான் எங்கள் அம்மாவுடைய கண்ட்ரோல்லே தான் நான் வந்தேன், நான் வளர்ந்தேன். நான் 2 பேரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மிஸ் ஆகவே முடியாது, அவங்களுக்கு தெரியாமல் எங்கேயும் போகவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தார். இது 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தேன் திருப்பி பார்த்து தெரியாத. அது ஜேசன் சஞ்சய் நேற்று பேச நம்ம பார்க்க முடிஞ்ச நமக்கு கதை. அதனால் நீட்டாக இருக்குது. விரைவில் நல்ல செய்தி வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி இதுவே போதும் அப்படின்ட்டாங்க ரசிகர்கள் எல்லாமே, இதுவே போதுங்க அப்படின்னா. இன்னும் நிறைய அப்டேட் சொல்கிறேன், நீங்கள் அது அடுத்த இதில் சொல்லுங்கள். இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ
ஒரு ட்ராக் 2 பேர் அப்படி போயிட்டு இருக்காங்க, தனியா ஒரு ட்ராக். அது என்னன்னா த்ரிஷா ஒரு பதிவு போட்டாங்க இங்க ஜேசன் அன்னைக்கு வந்து. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அதையும் எப்படி சார் கனெக்ட் பண்றீங்க? கனெக்ட் பண்ணாமல் இருக்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கு அதானங்க வேலையாக இருக்குது. ஏங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவாங்க. அந்த நேற்று ஃப்ரெண்ட்ஷிப் டே கூட ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அன்னைக்கு ஜேசன் ஜெய் பேசுனதை வச்சுட்டு அவங்க ஒரு ட்ராக் ஒன்று போகிறாங்க. அது சம்மந்தம் ஒரு போஸ்ட் அவங்க ஜென்ரலாக போடுறாங்க. சம்மந்தமே இருக்காது. நீங்கள் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எந்த விழாவுக்கு நிகழ்ச்சி போனாலும் ஒரு 32 நிமிஷம் ஒரு மாதிரி நல்லா அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகி மைண்ட் செட் ஆகி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகணும் தான் தோணும் நமக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது நேச்சுரலுங்க. அதனால் அவங்களும் இது வந்து எந்த விதமான அந்த போஸ்ட்டில் கனெக்ஷனே கிடையாதுங்க. ஆனால் இவங்க ஏதாவது ஒரு ரூட்டில் ஏதாவது கனெக்ஷன் பண்ணி இதே ஒன்று த்ரெட் பண்ணுன்ற அளவுக்கு தான் அதை வந்து கொஞ்சம் பேச ஆரம்பித்தாங்க. அது பார்த்தோன்னே திருச்சி அந்த போஸ்ட் கொஞ்சம் டெலீட் பண்ணிட்டாங்க. கிடையாது. இப்போ அதை அவங்க சொன்ன நோக்கம் வேறு. இங்கே கனெக்ட் பண்ணுறது வந்து இதுவே பொழப்பா போச்சு நிறைய பேருக்கு. பட் ஜேசன் சஞ்சய், விஜய், சங்கீதா, திவ்யாங்கிற ஒரு ட்ராக் ஒன்று, அது நல்ல ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவங்க யதார்த்தமாக ஒரு போஸ்ட் டெய்லி தான் ஒரு போஸ்ட்டு போடுவாங்க. எப்பப்போ தேவையோ அப்பப்போ ஒன்று போடுறாது. அவங்க விருப்பங்க. அதை போய் நீங்கள் போட முடியாது, சொல்ல முடியாது. இதை ஏதாவது உங்களுக்கு அந்த வார்த்தையில் இந்த 2 பேருக்குள்ள கனெக்ஷன் ஏதாவது இருக்கா? அந்த வார்த்தையில் ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்போ இதை ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாங்க. த்ரிஷா போஸ்ட் போட்டாங்க. ஏங்க த்ரிஷா போஸ்ட் போடுறதுக்கு இப்போ சாப்பிட்றதோட ஏன் சாப்பிடுன்னு கேட்பாங்களான்னு தெரியல எனக்கு. 3 வேளை சாப்பிடுன்னு கேட்பாங்களா? அவங்க தொடர்ந்து படங்கள்லேயும் ஆடுகளையும் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பிஸி ஷெட்யூலில் இருக்காங்க. படங்கள் நிறைய கமிட் ஆகிட்டு இருக்கு. ஆடில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு டைம் அவனுக்கே பத்தலைன்றாங்க. இப்போ சொல்ல போனோம்னா நிறைய தெலுங்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூட அவங்க இந்த டேட்டில் படம் முடியலன்றாங்க. ஸோ அவங்க ரூட்டில் ஒன்று போகிறாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக அவங்களுடைய இதில் வந்து பதிவில் வந்து அவங்க போஸ்ட் ஒன்று போடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கரியர் தான் முக்கியம்னு. இப்போ கூட 2 படம் கமிட் ஆகி, சித்தார்த்த படமும் ஏதோ ஒரு படம் நினைக்கிறேன்ல சார், கமிட் ஆகிட்டாங்க, நடிச்சுட்டு இருக்காங்க. என்னால் லைஃப் லாங் என்னால் சினிமா தான் எனக்கு அப்படிங்கிற அவங்களுடைய மேப் வேறங்க. லைஃப் ஸ்டைல் வேறங்க. அவங்க ஃபேமிலி, அவங்க இது, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், படம் பண்ணணும், அவங்களோட ஆம்பிஷன் அதுதான். வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும்னு வந்து தாட் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க ரூட்டில் போகும்போதெல்லாம் வந்து இந்த தேவையில்லாமல் கனெக்ட் பண்ணி விஷயத்த சொல்லும்போது இப்போ சமீபத்தில் எதுவும் வரல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் போட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நட்பின் அடிப்படையில் ஒரு போஸ்ட் போடலாம். எல்லாத்தையும் தான் போடுறாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் கூட தான் எடுத்து போட்டிருக்காங்க. இல்லை எல்லாரை பற்றியும் போட்டிருக்காங்க. சூர்யா படம் வெளியானப்போ சூர்யாவும் அவங்களும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் போட்டாங்க. கருப்பை பற்றி போட்டாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மௌனம் பேசி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்தோம், அது எங்களால் இப்போ வரைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது மாதிரி எல்லாரையும் ஒரு பொது ஜென்ரலாக தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க ஒரு பழகின ஒரு நட்புக்காக ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஜென்ரலாக போடும்போது அது என்னன்னா விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுனால எதிர்பார்க்கலைங்க. அவர் முதலமைச்சர் நடந்தே ஜீரணிக்க முடியலைங்க. அப்படி முதலமைச்சர் அந்த கான்வாயில் அவ்வளோ பாதுகாப்போட அப்படி இந்த காரில் வர்றது போகிறதெல்லாம் பார்க்கும்போது தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, தெரியுது, ஒன்றும் பண்ண முடியல. அப்படி என்னடா பண்ணுறது? எப்படியாவது விஜய் முதலமைச்சர் சேர்ந்து காலி பண்ணு என்ன முடியவே முடியாது. மக்கள்கிட்ட பேச ஒரே சொல்கிறாங்க, நீ என்ன பேசலாம் கவலை இல்லைங்க, எங்கள் தம்பி, எங்கள் பையன், எங்கள் அண்ணன், அவரை ஒன்றும் அசைக்க முடியாதுங்க, எங்களுக்கு வந்து அவர் தாங்க வேணும் அப்படின்றத மக்கள் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் பண்ணுறாங்க. தெரியும் சார். அதனால வந்து எங்கிட்டாவது ரூட்டில் வந்து மக்கள் இந்த இமேஜை வந்து காலி பண்ணணுங்கிற அளவுக்கு. இப்போ கூட நேற்று கூட ஒரு போஸ்ட் ஒன்று வந்தது பார்த்தீங்களா? ஒரு ஸ்பீச் ஒன்று பார்த்தீங்களா? அதை ஓட்டப்பந்தயத்தில் ஒன்று மட்டும் பேசுனது பார்த்தீங்களா? கேட்டீங்க? அது நானே உங்கள்கிட்ட கேள்விக்கலாம் இருந்தேன் சார். நல்லா இருக்கு சார். அந்த சிஎம் வந்து ரன்னிங் ரேஸுக்கு கூப்பிட்றாங்க சார். என்ன சார் இது? அவர் அது என்ன சொல்றது, என்ன நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு மேட்டில் வந்து இந்த ஒரு படத்தில் காமெடி சீன் வரும்ல, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா இருப்பாங்க. ஏங்க மாரத்தானில் ஒரு ஓடுறாரு, 3 கிலோமீட்டர் வர்றாரு, ஒரு சிஎம் ஓடுறாருன்னா இது வரைக்கும் பண்ணலைங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. எந்த சிஎம்மாக போனதை பார்த்துருக்கீங்களா? அதான் மக்கள் கொண்டாடுற, மக்களோட மக்களை இணைந்து போகிறாங்க. அதுதான் அவங்க சொல்கிறதே. இங்கெல்லாம் ஒருத்தரை கனெக்ஷன் ஆகுறாங்க சிஎம்னு. அப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் கூட 13-12 கிலோமீட்டர் மேலே ஓடுவேன் அப்படின்னா, அவர் வந்து கிரவுண்டை சுற்றி ஓடுவீங்க, கிரவுண்டுக்கு வெளில சுற்றுவேன், நான் ஒரு ஏரியாவே சுற்றுவேன். ஒன்றும் இல்லைங்க, மாரத்தானை வந்து திடீர்னு திரும்பி வந்தாலும் வரும். இப்போ அது எப்போன்னு சொல்ல முடியாது. அப்போ வேணால் ஓட்டணும், ஒன்றும் இல்லைங்க, ஒரு 12 கிலோமீட்டர் வேணால் போகலாம், தப்பு இல்லைங்க. அதனால் எதை பேசணுன்னுமே பேசாமல் சில விஷயங்களே கனெக்ஷனே இல்லாமல் மக்கள்கிட்ட போய் கனெக்ட் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் பேசணும். 12 காமெடி ஆயிருது இல்லைங்க. ஆனால் கிரவுண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ல எல்லாம் கிரவுண்டுக்குள்ளே ஓடி வின் பண்ணவங்கள தான் பார்த்துருக்கேன். அங்கே தான் கோல்டு மெடல் கொடுப்பாங்க. கிரவுண்டுக்கு வெளில வேணா கொடுக்க மாட்டாங்க. கிரவுண்டை சுற்றி ஓடுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சார். அது என்னங்க பெரிய விஷயம் இருக்கு? நின்றுட்டு போகலாம், நடந்துட்டு போகலாம், சுற்றிட்டு போகலாம். அது வந்து ஃபுல்லாக ஏரியா சுற்றுறது. அது ஒரு விஷயத்தை ஒரு பர்டிகுலர் ஒரு இது எடுக்கும் போது அது சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் தான் அதுக்கு ஒரு மரியாதை மதிப்பு இருக்குது. அதை தவிர்த்து நீங்கள் போகணுன்னா
அப்ப சேப்பாக்கம் கிரவுண்ட் ஒரு 5 ரவுண்டு சுத்த முடியுமா சார் வெளியில? சேப்பாக்கம் ஏரியாவே சுற்றுவாங்க. அதனால தானே சொல்கிறாங்க. அதனால் எதையாவது ஒன்று பேசணும். இது வந்து என்னென்னா நல்ல ட்ராக் போகும்போது ஒரு காமெடி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இது. ஸோ அதில் விட்டுருங்க, இப்போ ரேடியோ செயல் முடிஞ்சுன்னே வச்சுங்க நீங்கள் அதை. அதனால் என்னென்னா எதையாவது ஒன்று பேசணும், தினமும் எதையாவது ஒன்று நம்ம பேசணும். இது மக்கள்கிட்ட கொண்டு. ஆனால் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கிற இமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 100லேருந்து 58, 10 வந்து 5 வந்து இப்போ 2ல் நிற்குது. 1-0 ஆயிடக்கூடாது. இல்லை சார் 4% வந்திருக்கு சார். முதல்ல எவ்வளோ இருந்தது? 8%. அப்புறம் அது ஏன் 4 ஆச்சு? இல்லை அது 1% இல்லைனா கூட பரவாயில்லையா சார்? அது பேசிகிட்டே இருப்போம் நாங்கள். ரைட்டு பேசுங்க. நேற்று சண்டே எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்கல்ல. அதாங்க இதை பார்த்துட்டு தான் எல்லா பேரும் வந்து ஒரு டைம் என்டர்டைன்மெண்ட்றது அளவுக்கு போயிட்டாங்க. இதை சரி நம்ம எத்தனையோ விளையாட்டு பார்க்குறோம். என் வாழ்க்கையில் யாருமே என் கூட ரன்னிங் ரேஸ்க்கு வாங்கன்னு இது வரைக்கும் சிஎம் மேடம் கூப்பிட்டதே கிடையாது. நீங்கள் அதை வந்து கடந்து போயிடணும். நீங்கள் அது ஒரு நல்லா நல்லா ரைட் ஜாலியாக இருக்கா பேசிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் மேட்டரத்தை. மக்கள் என்ன சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். அது போல நீங்கள் கமெண்ட்ஸில் போய் பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க. அதனால் இது பெரிய ஒரு மாறுதலை ஏற்படுத்தியிருக்கிறதுக்கு அவங்களால வந்து ஒத்துக்கவே முடியல. சொல்லிட்டாரு, அதையும் சாப்பிட்டது செரிக்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது. விடிஞ்சா எப்போ விடிங்க நம்ம வைக்க பிடிச்சி ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்னு தான் எல்லா பேருடைய சூழ்நிலை மாறி இருக்கு. அதனால் இது எல்லாத்துக்குமே இந்த ஜேசன் சஞ்சயுடைய ஆரம்பத்தில் வச்ச ஒரு புள்ளியை ஸ்ட்ராங்காக வச்சு விட்டாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆப் அடிச்சு விட்டாரு ஜேசன் சஞ்சய். அதனால் சகோதரன் இனி பேசுறது வாய்ப்பு இல்லை. பேசுனீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர் தான் வருங்கிறத மட்டும் தயவுசெய்து புரிஞ்சு. ஓகே சார், அடுத்த அப்டேட் தரேன். நீங்கள் இதோட ஹாப்பி நியூஸு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ரசிகர்கள் இல்லை பப்ளிக்காக யார் வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே நாங்கள் போட்ட வீடியோவை பற்றி நீங்கள் கீழே போடுங்க. நாங்கள் அதை பற்றி 3 மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். கண்டிப்பாக யார் யாரெல்லாம் பார்த்தீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி சார். நன்றி.